எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு சராசரியான மனித உளவியல், ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால், இந்த சம்பவம் வந்து 4 நாட்கள் பொறுத்து தான் கண்டுபிடிக்கப்படுது. அந்த 4 நாட்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள உறவினர்களும் அந்த குடித நீரை குடித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த காரியத்தை வந்து அவங்க எப்படி செய்வாங்க? ஏன்னா உயிருக்கே அது ஆபத்தா கூட முடியலாம். 2வது ரொம்ப மோசமான ஒரு காரியம் இது. அருவருப்பான காரியம். அதாவது வந்து ஒரு ஸ்பாட்ல இருந்து மலத்தை எடுத்து வாயில வச்சு சாப்பிட சொல்றது கூட அந்த க்ஷண நேரத்து அவலம். அதுக்கு பிறகு அவங்கள சிகிச்சைக்கு உட்படுத்தி கூட கொண்டு வரலாம். அப்படிதான் திண்ணியம்ன்ற இடத்துல உங்களுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கும். 2002, 3ல 2001 அல்லது 2ன்னு நினைக்கிறேன் நான். திண்ணியம் என்ற இடத்துல வந்து அந்த இயர் வந்து சரியா ஞாபகம் இல்லை. 2001 அல்லது 2 ஆண்டுகள் 2000 வாக்கில் ஐதர் 2000 to 2001 ஆர் 2002 இந்த காலகட்டத்தில் நினைவுகள் சரியாக இருக்கு. ஆண்டுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். திண்ணியம்ல இந்த சம்பவம் நடந்தது. தலித்துகளுக்கு வந்து மலத்தை வாயில வச்சு சாப்பிட வச்சாங்க. அது கூட வந்து அந்த ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டில் ஒரு க்ஷண நேரத்தில் நடக்கிற விஷயம். ஆனால் குடி தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த தொட்டியில் தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலக்கிறாங்கன்னா சில நாட்களுக்கு அது வந்து அந்த தண்ணீர் பயன்படுத்தப்படும் போது அதில் வரக்கூடிய கொடுமைகள் என்ன என்பது வந்து இந்த காரியத்தை ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பொழுது அவர்கள் எப்படி அதை செய்வார்கள்? அது வந்து தற்கொலைக்கு சமமானது. சப்போஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஊரை விட்டு ஓடி இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் ஒருவேளை வந்து மனித உளவியல் அப்படி ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால் தங்கள் குடும்ப உறுப்பினர்களே அங்கிருந்து அவர்கள் வேறு ஏதோ காரணத்தை சொல்லி அந்த கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு வெளியில் கொண்டு போயிருப்பாங்க. அப்படியும் நடக்கல.